முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் மீது பதியப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் மீது அம்பாசமுத்திரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பதியப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் மீது பதியப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. என்னை பழிவாங்கும் நோக்கில் சட்டவிரோத கும்பலில் இருந்து புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக பல்பீர் சிங் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் பல்பீர் சிங் மீது பதியப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பகிரலாம். அம்பாசமுத்திரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பதியப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கு. ஐபிஎஸ் அலுவலர் பல்பீர் சிங் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திரம் அனைத்து மகளிர் காவல் நிலையம், விகேபுரம், கல்லடைக்குறிச்சி, பாப்பாக்குடி, மணிமுத்தார் ஆகிய பகுதிகளில் அவர் சிறப்பாக பணியாற்றி இருப்பதாகவும் இதற்காக தமிழக காவல்துறை தலைவரிடம் இருந்து பாராட்டு சான்றிதழையும் பெற்றிருக்கிறேன். அவரது பணிக்காலத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் கடத்துவதை தடுத்திருக்கிறேன். என்னை இந்த பொறுப்பில் இருந்து அகற்றும் நோக்கில் பொய்யான பல புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத காவலில் வைத்து அருண்குமார் என்பவர் பல்லை உடைத்ததாக கூறப்படும் வழக்கும் அவ்வாறு பதியப்பட்டதே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அவரு இவ்வாறாக என் மீது பதியப்பட்ட 4 வழக்குகளில் கீழமை நீதிமன்றங்களில் சிபிசிஐடி வழக்குகள் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்குது. அதன் அடிப்படையில் என் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதும் அந்த குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும்னு கூறியிருந்தாரு. மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில மனுதாரர் சட்டம் ஒழுங்கு சிறப்பு பிரச்சனையை சிறப்பாக கையாண்டாரு, ரவுடிசத்தை ஒழிச்சாரு. இவரை பழிவாங்கும் நோக்கில தான் சட்டவிரோத கும்பல்ல இருந்து அவரை புகார் கொடுத்திருக்கிறாங்க. ஊடகம் மற்றும் பிற அழுத்தங்களின் காரணமாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மனுதாரர் புதிதாக சேர்ந்துள்ள ஐபிஎஸ் அதிகாரி அவருக்கு தமிழ் மொழி முழுமையாக தெரியாது என்னும், மேலும் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை நெல்லை மாவட்ட நீதிபதி இடர்பாடுகளை கருத்தில் கொள்ளாமல் இயந்திரத்தனமாக குற்றச்சாட்டை பதிவு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு கூறினாரு. இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறும்போது காவல் நிலைய துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கியுள்ளார். அரசு நடத்திய தமிழ் மொழி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் மொழியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது ஏன் என வழக்கு விசாரணையின் போது கேள்வி எழுப்பவில்லைன்னும், எனவே மனுதாரரின் கோரிக்கையை ஏற்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டாங்க. இதைத் தொடர்ந்து இடையீட்டு மனு தாக்கல் செய்ய பாதிக்கப்பட்ட நபர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில காவல் நிலைய துன்புறுத்தல்களை மேற்கொண்டிருக்கிறாரு. ஐஏஎஸ் அதிகாரி அமுதா தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டிருக்குது. அதன் பிறகுதான் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. எனவே இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட நபர் தரப்பில் தன்னையும் சேர்த்து மனுதாராக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வாதிட்டாரு. இதைத் தொடர்ந்து நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் மொழியில் விசாரணை நடத்தப்பட்டு தமிழ் மொழியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகள் ஆகியுள்ள ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றவராக இருக்க வாய்ப்பில்லை. சாப்பிட்டீங்களா, உட்காருங்க என்று அவர் பேசினால் வார்த்தைகளை பேசினால் அவர் தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றவர் என்று கூற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதே நிலைதான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் இவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்களோ சான்றுகளோ இல்லைன்னும், மாவட்ட நீதிமன்றம் நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொள்ளாமல் இயந்திரத்தனமாக ஐபிஎஸ் அதிகாரி மீது குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளது. ஊடக அழுத்தம் பிற அழுத்தங்களால் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்கவங்க நெல்லை மாவட்ட நீதிமன்றம் பதிவு செய்த குற்றச்சாட்டு பதிவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிடப்படுகிறது. மேலும் இதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் எந்த விதமான விசாரணையும் நடத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறதுன்னு குறிப்பிட்டிருக்கவங்க வழக்கு விசாரணையை ஜனவரி 27 ஒத்தி வச்சிருக்கிறாங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.
ஒரு